வணக்கம். ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வழங்கும் வி ட்ரெயின் யுவர் பிரைன் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் திங்கிங். திங்கிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து எப்போவுமே நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தான். எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இந்த லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லாஜிக்கல் திங்கிங், the second one is why we learn logically, the third one is what is the power of logical thinking. So the what is logical thinking அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். The logical thinking is a way of moving from one related thought process to another. So ஒரு தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து அதுக்கு ரிலேட்டான தெரியாத விஷயங்களை நோக்கி நம்ம நகர்றது தான் நம்ம வந்து இங்கே லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நார்மலாக யாராவது பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், நீங்க பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, அவங்க பேசுகிற விஷயங்களில் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி நம்ம கேட்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இலை இருக்குது, மரத்தில் வந்து ஒரு இலை இருக்குது அப்படின்னா, அந்த இலையை வந்து நம்ம எப்படி பார்ப்போம், அதனோட உயிர்த்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் இலை வந்து எதுலேயும் டச் ஆகாமல் இல்லை. ஸோ அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தினுடைய கிளைகளோட சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த கிளைகள் வந்து மரத்தினுடைய அந்த தண்டோட சம்மந்தப்பட்டிருக்கும். மரம் வந்து ஃபைனலாக வந்து வேரில் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆகி தான் அந்த இலையினுடைய உயிர்த்தன்மை வந்து நிலச்சிருக்கு. ஸோ அப்போ ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணி பார்க்கறது தான் வந்து நம்ம லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் இன் விச் வி சர்ச் ஃபார் த அன்னோன் திங்ஸ் த்ரூ த நோன் திங்ஸ். ஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து தெரிந்த விஷயங்கள்லேருந்து நோக்கி நகர்றதுக்கு பேர் தான் இங்கே லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரைம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இந்த கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதை வந்து சர்ச் பண்ணுவாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கண்களுக்கு பட்டதோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்ல இருந்து ஒவ்வொரு கட்டமாக மூவ் ஆகி ரிலேட் பண்ணி மூவ் ஆகி ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வருவாங்க, யார் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொரு டே டு டே லைஃப்பில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டூ வீலர் இருக்குது. இந்த டூ வீலரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீல் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு எனர்ஜிக்காக வந்து ஃபியூயல் வந்து அதில் நம்ம ஃபில் பண்ணுவோம். வண்டி மூவ் ஆகுது. இது வந்து நமக்கு தெரிந்த விஷயங்கள். ஸோ தெரியாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எப்படி அந்த ஃபியூயல் ஒர்க் ஆகுது, நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது புகை வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வண்டி எப்படி மூவ் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்ற உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு தெரியறது இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்த தெரிந்த விஷயங்கள்லேருந்து மூவ் ஆகி தெரியாத விஷயங்களை நோக்கி நம்ம போகிறது தான் வந்து லாஜிக்கல் திங்கிங். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் லேர்னிங் இஸ் மஸ்ட் பை லாஜிக்கல் திங்கிங். இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தடாலஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன படிப்பீங்க, வாட் இஸ் அப்படின்னு படிப்பீங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒய் அப்படின்னு படிப்பீங்க. ஃபைனலாக ஹவ் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது இதை லாஜிக்கலாக படிக்கிறது அப்படின்னா என்ன, அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஜிக்கலாக படிக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறீங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் மூவ் ஆயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்ததுக்கும் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்த விஷயங்களுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஸோ இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது நீங்கள் அந்த கண்டினியூஸாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக மூவ் ஆகும்போது ஒவ்வொன்றுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டே போவீங்க. ஒரு விஷயத்தை வந்து டாப் டு பாட்டம் நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுட்டு வெளியில் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது இதனால் என்ன பெனிஃபிட், லாஜிக்கலாக ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிச்சுட்டு வெளியில் வரும்போது ஸோ எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஒரு ஃபைனலாக ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கும்போதோ, ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஒர்க்கு கொடுக்கும்போதோ அதை வந்து ஈஸியாக வந்து உங்களால் செய்ய முடியும். ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயோ நீங்கள் இருக்கும்போது டே டு டே லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளமை ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங்னு இதை நம்ம சொல்லலாம். பிரெயினை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேலை எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே 0 and 1 பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். எல்லாமே மெஷினரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அந்த 0 and 1 மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துட்டோன்னா அதுலேயுமே டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா 0 and 1 தான் அதனோட பேஸ். மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டோன்னா 0 and 1 தான். நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்று இருக்கு இல்லை ஸ்டேட், 2 ஸ்டேட்டு தான். சுருங்கி விரிகிற தன்மை தான். அப்போது இந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் நம்ம பாடியில் நடக்குது. அப்போது இப்போ நான் சொன்ன எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 and 1 இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதோட ரூட் வரைக்கும் நமக்கு படிக்கும்போது ஒன்னோட ஒன்று எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரெயினை வந்து டிஃப்ரெண்ட் வேல நம்ம திங்க் பண்ண ட்ரெயின் பண்ணுறோம்.
ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பசில்லாம் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இது பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த பசில் என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மில்க்மேன் இருக்காரு. அவர்கிட்ட வந்து 2 எம்டி ஜக் இருக்கு. ஒன்று வந்து 3 லிட்டர் ஜக்கு, இன்னொன்று வந்து 5 லிட்டர் ஜக்கு. இது மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ இப்போ வந்து சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து 1 லிட்டர் மட்டும் எக்ஸாக்டாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி இதை வந்து அளந்து கொடுப்பாரு? பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, நார்மலாக நம்ம அதை வேகில் பார்க்குறோம், திங்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 3 லிட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் எடுக்கலாம் அந்த ஜக்கில். ஆனால் அது வந்து 1.5 லிட்டர் வரும். பட் அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் 1 லிட்டர் ஊற்றலாம். பட் அது எக்ஸாக்டாக 1 லிட்டர் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ அப்போ நம்ம அது எப்படி அளந்து ஊற்ற முடியும்? பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சராக இருக்கும். பட் வந்து இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. எப்படின்னா லாஜிக்கல் வேலை நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு லாஜிக்கல் வேலை ட்ரெயின் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இதுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிட முடியும். ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து 3 லிட்டர் ஜக் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் மில்கை ஃபில் பண்ணுறீங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த 5 லிட்டர் ஜக்கில் ஊற்றுறீங்க. ஸோ அப்போ அந்த 5 லிட்டர் ஜக்கில் 3 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு. மீதி வந்து 2 லிட்டர் கேப் இருக்குது. ஸோ இப்போ அகெயின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 லிட்டர் ஜக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த 5 லிட்டர் ஜக்கில் ஊற்றும் போது அதில் எம்டியாக இருந்த 2 லிட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஃபில் ஆகும் இல்லையா? ஸோ அப்போது 3 லிட்டர் ஜக்கில் ரிமைனிங் வந்து 1 லிட்டர் எக்ஸாக்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை வந்து ஒரு லாஜிக்கல் வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் இந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து மோஸ்ட்லி வந்து இடம் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சால்விங் எ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் ஐடியாஸ் அண்டு செட் கோல்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல திங்க் பண்ணும்போது புதுசாக ஒரு ஐடியாஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். நம்மளால் நம்ம எதை நோக்கி நகர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோல்ஸையும் நம்மளால் செட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன வேலை பார்த்துட்ருக்கோம், எப்படி ட்ராவல் பண்ணி வந்தோம், ஸோ அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் அனலைஸ் பண்ணும்போது அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களால் முடிவு பண்ண முடியும். இதுக்கு அடுத்து இது எப்படி போகும் அப்படின்ற ஒரு லிங்க் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு டெவலப் லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில். ஸோ இந்த லாஜிக்கல் திங்கிங் எப்படி வந்து டெவலப் பண்ணுவீங்க இந்த ஸ்கில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து க்ரியேட்டிவிட்டியில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகணும். நிறைய ட்ராயிங் பண்ணுறது, அதே மாதிரி கவிதை எழுதுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இன்வால்வ் ஆகும்போது நம்மளுடைய ரைட் பிரெயின் வந்து நிறைய ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. பிரெயினுக்கான ஒர்க் இது. ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டியில் அதிகமாக உள்ள போகும்போது நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது வந்து கேள்வி கேட்க பயிற்சி. ஸோ கொஷின் வந்து நிறைய வந்து கேட்குறதுக்கு நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கணும். இல்லை இப்போ குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்கள நிறைய கேள்வி கேட்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்கும் போதும் நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங் வளரும். ஸோ சோஷியலைஸ் வித் அதர்ஸ். நிறைய மக்களோட பழகும்போது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட பழகும்போது அவங்களுடைய பிரச்சனைக்கு பல சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ புதுசாக எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். அடுத்த வழி என்னென்னா லாஜிக்கல் திங்கிங்கை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புதுசாக எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதில் இறங்கினதுக்கப்புறம் அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்தும் நீங்கள் விஷயங்களை வந்து கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணுறதுக்கான ஐடியாஸ். ஸோ லாஜிக்கல் திங்கிங் மேக்ஸ் எ பர்சன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இன்றைக்கி சக்ஸஸ் ஆகியிருக்க நிறைய பர்சன் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங்கில் டாப்பில் இருப்பாங்க. ஸோ லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸை வந்து இது வரைக்கும் என்ன கடந்து வந்திருக்கோம், இனிமேல் எப்படி கடக்க போகிறோம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டுது. ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டாப்பில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த லாஜிக்கல் திங்கிங் தான். ஸோ இந்த ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் வேல எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையுமே ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இங்கே பேசிக் கோர்சஸ்லேருந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையுமே லாஜிக்கல் வேல சொல்லித்தர்றாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.